أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلذلك فادع واستقم كما أمرت ولا تتبع أهواءهم وقل آمنت بما أنزل الله من كتاب وأمرت لأعدل بينكم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஷூராவை நாம் பார்த்து வருகின்றோம். 23வது வசனத்தில் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை கொண்டு வந்ததற்காக கூலியாக எதையும் மக்களிடத்தில் கேட்கவில்லை. ஆனால் இஸ்திஸ்னாவின் அடிப்படையில் உறவுகளிடத்தில் அன்பை தவிர என்று வரக்கூடிய இந்த வாக்கியத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இந்த ஆயத்தை பற்றி விளக்கம் கேட்கப்பட்டது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இடத்திற்கு விளக்கம் கொடுப்பதற்கு முன்னதாகவே அந்த சபையில் இருந்த சயீத் பின் ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுந்து இந்த இடத்திற்கு, அதாவது நெருங்கிய உறவு என்பது பனு ஹாஷிம் கிளையை குறிக்கும், அந்த ஹாஷிமி கிளையைத்தான் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் நெருக்கமான உறவுகள் என்று பாராட்டுகின்றான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அல்லாஹு தாலா சொல்கின்றான், பனு ஹாஷிம் கிளை மக்களே, நீங்கள் என்னிடத்தில் விரோதத்தை பாராட்டக்கூடாது. நான் உங்களுக்கு நல்லதை காட்டுகின்றேன். உங்களிடத்தில் நான் வேறு என்ன கூலியை கேட்கிறேன்? நான் தஅவா பணி செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய போக்கில் நீங்கள் என்னை விட்டுவிடுங்கள், எனக்கு தடை ஏதும் ஏற்படுத்தாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், அவர்கள் பனு ஹாஷிம் கிளையிடத்தில் இப்படி பேச வேண்டும் என்ற இந்த மவத்தத ஃபில் குர்பா, நெருங்கிய உறவு என்பதற்கான பொருள் பனு ஹாஷிம் என்று சயீத் பின் ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறிய போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சபையில் இருந்தார்கள். அவர்கள் எழுந்து, அவசரப்பட்டு விட்டேர், ஃபில் குர்பா என்று சொல்லக்கூடிய இந்த வாசகம் பனு ஹாஷிம் கிளையை மாத்திரம் சொல்லவில்லை, ஒட்டுமொத்த எல்லா கிளையை பற்றியும் இது பேசுகின்றது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலமுறை கூறியிருக்கிறார்கள், எனக்கு பல இரத்தபந்த உறவுகள் அரபு குலத்திலே இருக்கின்றது, நான் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கக்கூடிய ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய இந்த செய்தி 4818வது இலக்கத்திலும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் கூறினார்கள், நான் உங்களிடத்தில் எந்த கூலியையும் கேட்கவில்லை, மாற்றமாக நான் உங்களுடைய உறவுக்காரன் என்பதால் நீங்கள் என் மீது நேசமும் பாசமும் தானே காட்ட வேண்டும், உறவை நீங்கள் பேணித்தானே ஆக வேண்டும், ஆனால் நீங்கள் எனக்கு எதிராக செயல்படுகிறீர்களே என்ற துணியில் அரபுலகத்தை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய இந்த ஹதீஸ் தபரானி அல் அவுசத்தில் பதிவாக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதையும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தொடருக்கு ஆதாரமாக கொண்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இது ஒரு கருத்து. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஹதீஸை சொல்கின்றார்கள், நேர்வழியை உங்களிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்த்ததற்காக, இந்த தீன் தான் சரியான மார்க்கம் என்று உங்களிடத்தில் நான் கொண்டு வந்ததற்காக நான் உங்களிடம் எந்த கூலியையும் கேட்கவில்லை, மாற்றமாக அல்லாஹ் யார், அல்லாஹினுடைய பண்பு என்ன என்பதை உங்களுக்கு நான் காட்டியிருக்கின்றேன், அவனுக்கு நீங்கள் முற்றாக கீழ்ப்படிந்து அவனுக்கு நீங்கள் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அவனிடத்தில் நீங்கள் நெருக்கத்தை பாராட்டிக் கொள்ளுங்கள் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ். இதுதான் இந்த வசனம் பேசுகின்றது என்பது முஸ்னத் அஹ்மதிலே இந்த செய்தி பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. இது இரண்டாவது கருத்து. மேலும் மூன்றாவது கருத்து என்றும் ஒன்று இருக்கின்றது. சயீத் பின் ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது என் குடும்ப உறவுகளுடன் நீங்கள் அன்பு பாராட்ட வேண்டும். அரபுலகத்தை பார்த்து நபி அவர்கள் பேசுகின்றார்கள், நான் இந்த தீனை உங்களிடத்தில் கொண்டு வந்ததற்காக உங்களிடத்தில் எந்த கூலியும் கேட்கவில்லை, இதற்கு பகரமாக
என்னிடத்தில் மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்தார்களிடத்தில், என்னுடைய உறவுகளிடத்தில், அஹ்லே பைத் இடத்தில், என்னுடைய குடும்ப உறுப்பினர்களிடத்தில் நீங்கள் நன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், நீங்கள் நன்மை பாராட்ட வேண்டும், அவர்களிடத்தில் நீங்கள் அன்பு பொழிய வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் பேசுகின்றான் என்ற இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் 3497வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எவ்வளவு கண்ணியத்தோடு நடந்து கொள்வது நமக்கு கடமையோ, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை உயர்த்துவது நமக்கு கடமையோ பெருமையோ, இதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தோடும் முஃமின்கள் கண்ணியமானவர்களாகவும் சரியான முறையிலும் நடந்தாக வேண்டும் என்பது முஃமின்களின் மீது கடமை. நபிமார்களுடைய குடும்பத்திற்கென்று ஒரு அந்தஸ்து இருக்கின்றது. அல்லாஹ் நபிமார்களுடைய குடும்பத்தை தேர்வு செய்கின்றான் என்பதை முதலில் நாம் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். இது குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த எல்லா நபிமார்களையும் நல்ல குடும்பம் என்று அல்லாஹு தஆலா எதை பெருமை பாராட்டி பேசுகின்றானோ, இப்படிப்பட்ட குடும்பங்களில் இருந்து நீங்கள் பார்க்கலாம். ஆலு இப்ராஹிம், ஆலு இம்ரான், ஆல தாவூத் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம், இம்ரான் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம், இதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் என்று குடும்பத்தின் பெயர்களை சொல்லி ஆல் ஆல் என்று சேர்த்து பேசக்கூடிய இந்த வாக்கியத்தை நாம் நுட்பமாக கவனித்து பார்க்க வேண்டும். இதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் நமக்கு எண்ணிலடங்காத பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது. எனவேதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை நமக்கு தாய்மார்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். உம்முல் முஃமினீன் என்று அல்லாஹ்வே பட்டம் சுட்டிவிட்டான். முஃமின்களுடைய தாய்மார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள். நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா, தங்களுடைய கடைசி காலத்தில் வஃபாத் ஆவதற்கு 3 மாதங்களுக்கு முன்னால் ஹஜ்ஜை செய்கின்றார்கள். ஹஜ்ஜை செய்து முடித்து திரும்பி வரக்கூடிய நேரத்தில் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கின்றது. இந்த பகுதி ஜுஹ்ஃபா என்ற பகுதியில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதி. இந்த காட்டுப்பகுதியில் கும் என்று சொல்லக்கூடிய ஒரு நீர்நிலை இருக்கின்றது. இந்த நீர்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு தங்கினார்கள். ஹஜ்ஜுக்கு போய் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் இந்த தங்கிய அந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு பின்னால் நான் உங்களிடத்தில் 2 கனமான விஷயங்களை விட்டு செல்கின்றேன். 2 கனமான பொருட்களை நான் உங்களிடத்தில் விட்டு செல்கின்றேன். ஒன்று அல்லாஹ்வினுடைய வேதம், மற்றொன்று என்னுடைய குடும்பம். இந்த 2ம் இணை பிரியாதவை. குர்ஆன், என்னுடைய குடும்பம், இவை 2ம் இணை பிரியாதவை. எதுவரைக்கும் நாளை கௌசர் என்ற தடாகத்தில் இவ்விருவர்களும் ஒன்றாக இணையானவர்களாக என்னிடத்தில் வந்து சேருவார்கள் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலும் முஸ்லிமில் 4782வது இலக்கத்திலும் இந்த செய்தியை நீங்கள் காணலாம். இதே போன்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கூறுவார்களாம், என்னுடைய குடும்ப உறுப்பினர்களை விட, என்னுடைய குடும்ப உறவினர்களை விட உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களையே நான் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் அவர்களுடைய அஹ்லே பைத், அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதுதானே இருந்தது. நபி அவர்கள் யாரை அளவுக்கு அதிகமாக நேசித்தார்களோ அவர்களையே நானும் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் 3712வது இலக்கத்திலும் 4241வது இலக்கத்திலும், சஹீஹ் முஸ்லிமில் 3615வது இலக்கத்திலும் நீங்கள் காணலாம். இதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய வார்த்தை, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சச்சா, சின்வாப்பா,
இவர்கள் இஸ்லாத்தை தழுவக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், என் தந்தை இஸ்லாத்தை தழுவுவதை விட நீங்கள் இஸ்லாத்தை தழுவி இருப்பதையே நான் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்று பலமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய ஹதீஸ் தப்ரானி கபீரிலே நீங்கள் காணலாம். யஸீத் பின் ஹய்யான் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், நானும் ஹுசைன் பின் மைசரா ரஹிமஹுல்லா அவர்களும் உமர் பின் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களும், அதாவது நாங்க 3 பேரும் சேர்ந்து, இவங்க 3 பேரும் தாபிஈன்கள், ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவங்க இருக்கும்போது உயிரோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களை சந்திப்பதற்காக இவர்கள் செல்கிறார்கள். ஒரு சஹாபியை சந்திக்க இந்த 3 பேரும் போறாங்க. இந்த 3 நபர்களும் அங்கு சென்று ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட பேசுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து எத்தனை செய்திகளை நீங்கள் பெற்றிருப்பீர்கள், எங்களுக்கு ஏதேனும் சில முக்கிய செய்திகளை நீங்கள் சொல்லுங்களேன் என்று இந்த தாபிஈன்கள் 3 நபர்களும் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டபொழுது அப்ப அவங்க சொல்றாங்க, எனக்கு வயதாகிவிட்டது, நான் தள்ளாடும் வயதில் இருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய பல செய்திகள் இப்போது என்னுடைய நினைவில் இல்லை, நான் மறந்துவிட்டேன். என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு செய்த உபதேசங்கள் சில விஷயங்கள் பச்சை மரத்தில் ஆணி அடித்ததை போன்று என்னுடைய மனதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, அதை நான் உங்களுக்கு கூறுகின்றேன் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் கூறினார்கள், நான் உங்களிடத்தில் 2 விஷயங்களை விட்டு செல்கின்றேன். இந்த 2 விஷயங்களை நீங்கள் கடினமாக நல்ல முறையில் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒன்று அல்லாஹ்வினுடைய வேதம், மற்றொன்று என்னுடைய குடும்பம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த நேரத்தில் இந்த 3 தாபிஈன்களும் கேட்டார்கள், கேள்வி கேட்டார்கள். குடும்பம் என்று வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் அந்த குடும்பத்தில் வருவார்களா என்று கேட்டார்கள். இப்போது சொல்லுகின்ற இந்த ஹதீஸை இப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். அஹ்லே பைத் என்று எத்தனை ஹதீஸ்கள் வருகின்றதோ ஒட்டுமொத்த ஹதீஸ்களையும் வைத்துதான் அவர்கள் யார் யார் என்பதில் நாம் முடிவுக்கு வருகின்றோம். ஆனா இந்த ஹதீஸில் எப்படி வருகின்றதோ அதை அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை அப்படி புரிஞ்சுக்குங்க. இது வேற சாப்டர். அப்ப ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இல்லை, வரமாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் அஹ்லே பைத்திலே வரமாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அப்போ அந்த தாபிஈன்கள் கேட்கிறாங்க, ஏன் வரமாட்டார்கள்? மனைவிமார்கள் நபி அவர்களுடைய அந்த அஹ்லே பைத்திலே ஏன் வரமாட்டார்கள் என்று கேட்கும்போது ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் நபி அவர்களுடைய குடும்பத்தார்கள். ஆனால் அஹ்லே பைத் என்று நபி அவர்கள் சொல்வது அவர்களுடைய இரத்த உறவுகளை பற்றி பேசுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அதில் வருபவர்கள் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அகீல் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க 3 பேருமே சகோதரர்கள், அபூ தாலிபுடைய மகன்கள். பின்பு அப்பாஸ் பின் அப்துல் முத்தல்லிப் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சின்வாப்பா, அப்துல் முத்தல்லிபுடைய மகனார், அப்துல்லாவினுடைய சகோதரர். இந்த 4 நபர்கள் தான் அஹ்லே பைத் உடையவர்கள் என்று ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிவிட்டு அஹ்லே பைத் என்றால் யார் என்பதற்கு ஒரு விளக்கத்தையும் அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தை ஏனோ தானோ என்று தட்டிவிட முடியாது. அவங்க சொல்றாங்க, நபி அவர்களுக்கு பின்னாலும் யாருக்கு சதகா கொடுப்பது, ஜகாத் கொடுப்பது ஹராமோ அந்த குடும்பம் தான் அஹ்லே பைத் என்று ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலும் சஹீஹ் முஸ்லிமில் 4782வது இலக்கத்திலும் பதிவு செய்திருப்பதை நீங்கள் காணலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் உங்களிடையே சிலவற்றை விட்டு செல்கின்றேன், அவைகளை நீங்கள் பற்றி கொள்வீர்களேயானால் நிச்சயமாக ஒருபோதும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு ஒன்று மற்றொன்றை விட மகத்தானது. அப்ப நம்பர் 1 குர்ஆன், நம்பர் 1 அல்லாஹ்வினுடைய வேதம். இது வானங்களுக்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய வலுவான கயிறாகும். இதை நீங்கள் இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். 2வது என்னுடைய குடும்பம்.
இந்த குடும்பம் கௌசர் தடாகத்திற்கு வந்து சேரும் வரைக்கும் நான் இவர்களுக்காக காத்திருப்பேன். இந்த குடும்பம் கௌசர் தடாகத்திற்கு வந்து சேரும் வரைக்கும் என்னுடைய இந்த குடும்பமும் குர்ஆனும் இணை பிரியாமல் இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஜாமிஉ திர்மிதியில் 3720வது இலக்கத்திலும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய 5 ஹதீஸ்களை நான் உங்களிடத்தில் காட்டியிருக்கிறேன். இதெல்லாம் என்ன ஹதீஸ் அப்படின்னா, நான் சென்றதற்கு பின்னால் என் குடும்பத்தை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், அவர்களுக்கு உறுதுணையாக நில்லுங்கள் என்பதை பற்றி, அவர்களுடைய சிறப்பை பற்றி கூறப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் குடும்பத்தினுடைய சிறப்பை வெவ்வேறு விதமாகவும் சொல்லி இருக்கிறார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொர்க்கத்தில் வாலிபர்களுடைய தலைவர்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்தில் பெண்களின் தலைவி என்றும் கூறியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்வையை போர்த்தி கொண்டார்கள். அந்த போர்வைக்குள் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த 5 நபர்களையும் ஒன்றாக்கி கொண்டு நபி அவர்களையும் சேர்த்து நாம் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். இது போன்ற எண்ணற்ற பலதரப்பட்ட ஹதீஸ்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஹதீஸ்கள் 1400 ஆண்டுகள் கழித்து நமக்கு தெரிந்திருக்கும் இந்த அளவை விடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் இதை தெளிவாகத்தான் புரிந்திருந்தார்கள். சஹாபாக்களை தொடர்ந்து வந்த தாபிஈன்களுடைய காலத்தில் அவர்கள் தெளிவாகத்தான் புரிந்திருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட காலத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி சரியாக 50 ஆண்டுகள் கூட ஆகவில்லை. 50வது ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை ஒட்டுமொத்தத்தையும் வேறறுத்தது இந்த சமூகம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன காரணம்? 2 விஷயத்தை நான் சொல்றேன். அதாவது சஹாபாக்கள் இந்த சம்பவம் நடக்கும் போது பல பேர் உயிரோடு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும் போது எந்த சஹாபாக்கள் எல்லாம் டீனேஜ்ல இருந்தாங்களோ, எந்த சஹாபாக்கள் எல்லாம் அதை விட சிறியவர்களாக இருந்தார்களோ, அல்லது டீனேஜை விட வாலிபர்களாக இளைஞர்களாக இருந்தார்களோ, எல்லோரும் அந்த நேரத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். இப்போ உயிரோடு இருக்கிறாங்கன்றதை நான் 2 காரணத்துக்காக சொல்றேன். ஒன்று, இந்த ஹதீஸ்கள் எல்லோரும் விளங்கித்தான் வைத்திருந்தார்கள். இந்த ஹதீஸ்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் தான் இருந்தது. இன்னொன்று, பல சஹாபாக்கள் உயிரோடு இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் மட்டும் காணாமல் போய்கொண்டு இருக்க என்ன நோக்கம்? இப்ப இந்த இடத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். இது இந்த வரலாறு எங்கேயாவது புரிஞ்சுக்க முடியுதா? 70 நபர்களை 4000 பேர் கொண்ட மிகப்பெரிய ஒரு படை சிறைப்பிடிப்பதற்காக வந்தோம், கைது செய்யத்தான் வந்தோம் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய விஷயம் கர்பலா மைதானத்தில் வைத்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும் அவர்களுடைய குடும்பத்தார்களிடத்திலும் இந்த கயவர்களுடைய கூட்டம் தவறாகத்தான் நடந்து கொள்ள போகின்றது என்பதை உணர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ்களை எல்லாம் அந்த களத்தில் நினைவுபடுத்துகின்றார்கள். அந்த களத்தில் நினைவுபடுத்துறாங்க இந்த ஹதீஸ்களை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லலையா? எதுவுமே காதுக்கு உரைக்கல, எந்த ஒன்றும் காதுக்கு போகல. இப்ப கைது செய்ய வந்தவர்கள் ஏன் கொலை செய்தார்கள் கேட்டால் யாருக்கிட்டையும் பதில் இல்லை. அப்படி நடந்துருச்சு, இவருக்கு இதுல பங்கு இல்லை, அவருக்கு அதுல பங்கு இல்லை, இவர் மீது தப்பில்லை, அவர் மீது தப்பில்லை என்று இன்றளவும் உருட்டி கொண்டும் கதை சுற்றி கொண்டும் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை அழிப்பதை தவிர இந்த கயவர்களுக்கு எந்த நோக்கம் என்ன இருந்தது என்பதை அல்லாஹ் தான் மிக அறிந்தவன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, இது நடந்து முடிந்தது ஹிஜ்ரி 61 என்பதை நாம் வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆனும் பேசி இருக்கக்கூடிய வசனத்தை தான் சூரத்து ஷூராவினுடைய இந்த 23வது வசனத்தில், நபியே நீங்கள் அந்த மக்களிடத்தில் கூறுங்கள், நான் உங்களிடத்தில் இந்த தீனை கொண்டு வந்து சேர்த்ததற்காக
சத்திய மார்க்கத்தை வழிகாட்டியதற்காக உங்களிடத்தில் நான் எந்த கூலியையும் கேட்கவில்லை. அதே நேரத்தில் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் நீங்கள் அன்போடும் பாச பரிவோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்ல வைத்துவிட்டு அடுத்த தொடர் வமை யக்தரிஃப் ஹஸனதன் நஸித் லஹு ஃபீஹா ஹுஸ்னா, எவர் ஒருவர் நன்மைக்காக விரைவாரோ, நன்மை பக்கம் முனைவாரோ, நஸித் லஹு ஃபீஹா ஹுஸ்னா, அவருக்கு அவருடைய நன்மையை நாம் அதிகப்படுத்துவோம். இன்னல்லாஹ கஃபூருன் ஷகூர், நிச்சயமாக அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிப்பவனாகவும் நன்றி பாராட்டுபவனுமாக இருக்கின்றான் என்று சொல்லி அல்லாஹு தாலா 23வது வசனத்தை முடிக்கின்றான். 24வது வசனத்தினுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.